உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான கோவிலை பத்தி பார்க்க போறோம். இதுதான் இந்தியாவில் இருக்கிற சாட்டர் பாக்ஸ் டெம்பிள். இது பார்க்க பயமா இல்லைனாலும் இது ஒரு இருண்ட வரலாறு வச்சிருக்கு. இந்த கோயிலை பத்தின கதை எப்படி தொடங்குதுன்னா, இந்த கோவில் முதல்ல இந்து கடவுள் விஷ்ணுவான அவதாரமான ராமரோட சிலையை வைக்க கட்டுனதாக சொல்றாங்க. ஆனா கோவில் கட்டுற அப்போ கோவிலோட சீரமைப்பு மாறி போயிடுச்சு. இதனால சிலையோட திசை மாறிடுச்சு. சிலையோட திசையை மாத்தா மக்கள் ரொம்ப முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா சிலையை அசைக்கவே முடியலன்னும். இதனால விஷ்ணு பகவான் இந்த கோவிலுக்கு சாபம் கொடுத்துட்டாருன்னும். இந்த சாபத்தினால மக்கள் இருட்டின பிறகு கோவிலுக்குள்ள வந்தா அவங்க மகாவிஷ்ணுக்கு பலி ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க. மக்கள் இந்த கோவிலுக்குள்ள விசித்திரமான சத்தம், அப்புறம் கோவில்ல அமானுஷ்யமான விஷயங்கள் பார்த்திருக்கிறாங்க. இருந்தாலும் ஒருத்தர் இதுல உண்மையா என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க ஆசைப்பட்டார். இவர் பேரு டேன் மார்ட்டின். அவர் ஒரு அறியப்படாத ஆராய்ச்சியாளர். இவர் இருட்டுல கோவிலுக்குள்ள போக முடிவு பண்ணாரு. இவர் மாலை 4 மணிக்கு இந்தியாவின் ஒர்காவுக்கு வந்தாரு. இவர் கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட விசாரிக்கலாம்னு இவர் கோவிலை பத்தி கேட்க ஆரம்பிச்சாரு. அப்போ அங்க இருக்கிறவங்க கோவிலை பத்தின ஆபத்தையும் சாபத்தையும் கூறினாங்க. டேன் இப்போ பயப்பட ஆரம்பிச்சாரு. ராத்திரி கோவிலுக்குள்ள போக அவர் திட்டம் போட்டதுதான் சொன்னாரு. அதை கேட்டு மக்கள் திகில் அடைந்தனர். அவர் போக வேண்டாம்னு, அவர் நிச்சயமா திரும்பி வரமாட்டார்னும் கெஞ்சினர். டேன் இப்போது கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் இன்னும் இதை செய்ய ஆசைப்பட்டார். அவர் ஒரு கோப்ரோ காட்சிகளை நேரடி ஒளிபரப்புடன் எச்சரிக்கையுடன் போனார். ஆனா அவர் கோவிலுக்குள்ள நுழைந்த 2 நிமிடங்களில் மெல்லிய பேச்சு சத்தம் கேட்டுச்சு. அவரது கோப்ரோ திடீரென லைவ் ஸ்ட்ரீமை நிறுத்திடுச்சு. அவர் திரும்பி வருவதற்காக உள்ளூர்வாசிகள் காத்திருந்தாங்க. இருந்தாலும் அதுதான் அவர் கடைசியா மக்கள் பார்த்த ராத்திரி. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க?